வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ஆழமான விஷயத்தை பத்தி பேச போறோம். உங்ககிட்ட இருக்கிற சில குறிப்புகளை வச்சுதான் இந்த உரையாடல். இது திருமூலர்னு ஒரு பெரிய ஞானி இருந்தார் இல்லையா? அவரோட பார்வையில அசைவில்லாம இருக்கிறது மூலமா எப்படி உண்மையான சுதந்திரத்தை அடையிறதுன்னு அத பத்தி தான் இந்த குறிப்புகள் சொல்லுது. கேக்குறதுக்கு இது சும்மா சிம்பிளா தெரியலாம், ஆனா உள்ளுக்குள்ள பெரிய தத்துவங்கள் இருக்கு. எப்படி எல்லையே இல்லாத அமைதியான ஒரு நிலை இருக்கு, அதுல இருந்து அறிவு எப்படி ஒரு இயக்கத்துக்குள்ள வருது, அப்புறம் சில எல்லைகளுக்குள்ள மாட்டிக்குது, முக்கியமா இந்த சிக்கல்ல இருந்து எப்படி வெளியே வர்றது, இதுதான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். கொஞ்சம் விளக்கமா போலாமா? நிச்சயமா. நீங்க சொல்ற இந்த குறிப்புகள் பார்க்கறதுக்கு திருமூலரோட திருமந்திரம் இருக்கு இல்லையா, அது சம்பந்தமான விளக்கங்கள் மாதிரி தெரியுது. குறிப்பா உபதேசம்ங்கிற பகுதியில வர்ற கருத்துக்களோட இது ஒத்து போகுதுன்னு நினைக்கிறேன். அதாவது பிரபஞ்சத்தோட மூலமா இருக்கிற அந்த எல்லையில்லாத பேரமைதி, அதுக்கும் நாம தினமும் அனுபவிக்கிற ஒரு எல்லைக்குட்பட்ட நம்ம இயக்க அறிவுக்கும் இருக்கிற அந்த அடிப்படை வித்தியாசத்தை இது பேசுது. நாம சாதாரணமா அறிவுன்னு நினைக்கிற ஒண்ணுக்கும் திருமூலர் சொல்ற அந்த ஆதி அமைதிக்கும் என்ன தொடர்பு, என்ன முரண்பாடுன்னு இது ஆராயுது. சரி, முதல்ல அந்த எல்லையற்ற அமைதி வெளி, அந்த கான்செப்ட்ல இருந்து ஆரம்பிக்கலாம். இந்த குறிப்புகள் படி எல்லாமே இந்த அமைதியிலிருந்து தான் வருது. ஆனா இந்த நிலையிலிருந்து அறிவு எப்படி அதோட அமைதியை இழக்குது, எப்படி ஒரு இயக்க அறிவா மாறுது, அது மட்டும் இல்லாம அப்படி மாறினதுக்கு அப்புறம் சில எல்லைக்குள்ள ஒரு ஜெயில் மாதிரி மாட்டிக்குதுன்னு சொல்லுது. இது கொஞ்சம் விசித்திரமா இல்லையா? அறிவுங்கிறது நல்லது தானே, அது எப்படி சிறையாகும்? ஆமா, இது ஒரு நல்ல கேள்வி. இங்க அறிவுன்னு சொல்றது அந்த மூலமான எல்லையற்ற அமைதியோட தன்மை இல்ல, அதுக்கு பதிலா அது இயங்க ஆரம்பிச்ச நிலை, அதுதான் இயக்க அறிவு. இந்த குறிப்புகள் அதை எப்படி விளக்குதுன்னா, அந்த எல்லையில்லாத ஒரு பாசிபிலிட்டி இயங்க ஆரம்பிச்சதும் சில குறிப்பிட்ட வடிவங்களை, சில தன்மைகளை எடுத்துக்குது. நீங்க சொன்ன மாதிரி தான் பறந்து விரிஞ்ச கடல் தண்ணி ஒரு சின்ன குடுவைக்குள்ள அடைபட்ட மாதிரி. ஓஹோ! அந்த சுதந்திரமான பரந்த தன்மை குறிப்பிட்ட எல்லைக்குள்ள சுருங்கிடுது. அந்த இயக்கமே ஒரு விதத்துல எல்லையா மாறிடுது. அப்போ அந்த குடுவைகள் இல்லனா அந்த எல்லைகள் அதெல்லாம் எது? அதுதான் இந்த குறிப்புகள் அது தெளிவா சொல்லுது. அந்த இயக்க அறிவு இருக்கு இல்லையா, அதோட செயல்பாடுகளோட தன்மை, அதோட விளைவுகள், இதுக்கெல்லாம் ஏத்த மாதிரி ஓரறிவு உயிர்ல இருந்து ஆறறிவு உயிர் வரைக்கும், புல் பூண்டுல இருந்து மனிதன் வரைக்குமா? ஆனா அந்த மாதிரி உயிரினங்களோட உடல்களை தன்னோட இயக்க எல்லைகளா எடுத்துக்குது. ஓ, அப்படியா? அதாவது ரொம்ப எளிமையான உயிரிலிருந்து ரொம்ப சிக்கலான மனித உடல் வரைக்கும் இந்த இயக்க அறிவு தங்குறதுக்கு ஒரு இடமா இல்லனா செயல்படுற களமா இந்த உடல்களை பயன்படுத்துது. ஓ, அப்போ நாம பாக்குற இந்த உயிரினங்களோட வடிவங்கள் எல்லாமே அந்த இயக்காரியோட வேற வேற வெளிப்பாடுகள், வேற வேற சிறைகள்னு சொல்ல வரீங்களா? சிக்கி தவிக்கிறதுன்னு ஒரு வார்த்தை சொன்னீங்களே, அது ரொம்ப அழுத்தமா இருந்துச்சு. ஆமா, அந்த சிக்கி தவிக்கிறதுங்கிறது இங்க ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த உடல்களை இயக்க எல்லையா எடுத்ததுக்கு அப்புறம் அந்த அறிவு அந்த உடல்களோட தன்மைகளுக்கு ஏத்த மாதிரி இன்பம், துன்பம், பசி, தாகம், பயம், இந்த மாதிரி உணர்ச்சிகள்ல கட்டுப்பட்டு அதோட உண்மையான அமைதியான தன்மையை மறந்து தவிக்குதுன்னு இந்த குறிப்புகள் சொல்லுது. ஓரறிவிலிருந்து ஆறறிவு வரைக்குங்கிறது அந்த அறிவோட வெளிப்பாடு, இல்லனா அது சிக்கி இருக்கிற தன்மையோட வெவ்வேறு படிநிலைகள். ஒவ்வொரு நிலையிலையும் அந்த அறிவு சந்திக்கிற கட்டுப்பாடுகளும் அனுபவங்களும் வேற வேற. ஒரு வகையில பார்த்தா இது அறிவோட பரிணாம வளர்ச்சியோட ஒரு சைடு எஃபெக்ட்னு சொல்லலாம். அதாவது இயங்க ஆரம்பிச்சதுனால சிக்கல். இது நிஜமாவே ரொம்ப ஆழமான பார்வை. அப்போ அறிவு அதோட தூய நிலையில எல்லையற்ற அமைதி, ஆனா இயங்க ஆரம்பிச்சதும் அதுவே தனக்கு எல்லைகளை, அதாவது உடல்களை உருவாக்கிக்குது. அந்த உடல்களுக்குள்ள அது சிக்கிக்கிட்டு அதோட இயல்பான அமைதியையும் சுதந்திரத்தையும் இழக்குது. இதுதான் பிரச்சனையே. சரி, இதுல இருந்து எப்படி விடுபடுறது? இந்த ஜெயில இருந்து எப்படி சுதந்திரம் அடைகிறது? இதான இப்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. கரெக்ட். இங்கதான் திருமூலரோட வழிகாட்டல் ரொம்ப முக்கியமா இருக்கு. அந்த குறிப்புகள் என்ன சொல்லுதுன்னா, அந்த ஆதி நிலையான பேரமைதியின் தன்மை ஒன்னும் மொத்தமா காணாம போயிடல. ஓ, அது தொலைஞ்சு போகலையா? இல்ல, அதுக்கு பதிலா அது எல்லா விதமான இயக்க அறிவுக்குள்ளயும், அதாவது இந்த உடல்களுக்குள்ள, மனசுக்குள்ளயும் ரொம்ப இயல்பாவே இருக்கு. அது ஒரு ஒழுங்குமுறையோட ரொம்ப நிதானமான தெளிவான அறிவோட வெளிப்பாடா நம் தலைக்கு காவலாக நிலைநிறுத்தப்பட்டிருக்குன்னு இந்த குறிப்புகள் சொல்லுது. நம் தலைக்கு காவலாக, இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வார்த்தை. இதுக்கு என்ன அர்த்தம் இருக்கலாம்? நம்ம அறிவோட இடமான தலைக்குள்ளேயே அந்த அமைதி ஒரு கைடா, ஒரு பாதுகாவலனா இருக்கா? அப்படியும் எடுத்துக்கலாம். இல்லன்னா நம்ம உணர்வு நிலையோட உச்சியில ஒரு அடிப்படை உண்மையா, ஒரு சாத்தியமா அது எப்பவுமே இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம்.
அதாவது நம்ம எவ்வளவுதான் இயக்கத்துல சிக்கி தவிச்சாலும் அந்த அமைதி நிலைக்கு போறதுக்கான சாவி நமக்குள்ளேயே தான் இருக்கு, வெளியில தேட வேண்டாம். ஆஹா, பிரச்சனைக்குள்ளேயே தீர்வு இருக்குங்கிற மாதிரி. இது கேட்கவே நம்பிக்கை தருது. ஆமா, அதுதான் இங்க முக்கியமான விஷயம். சரி, அந்த உள்ள இருக்கிற அமைதியை எப்படி உணர்றது? அதுக்கு என்ன வழி? அதுக்கான வழியா இந்த குறிப்புகள் சொல்றது தியானம். இது சும்மா கண்ணை மூடிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறது இல்ல. நம்ம கிட்ட இருக்கிற உடல், மனம், உயிர் இதோட இயக்க அறிவு, அதாவது நம்ம எண்ணங்கள், உணர்வுகள், புலன்களோட ஓட்டம், ஏன் நம்ம பிராணசக்தி கூட, இது எல்லாத்தையும் தியானம் மூலமா படிப்படியா உறையச் செய்தால். ஆமா, அந்த இயக்கங்கள்லாம் அமைதி நிலையை அடையும் போது அந்த உண்மையான இயல்பான அமைதியோட ஊற்று, உண்மைத்தன்மையான அமைதியின் ஊற்று நமக்குள்ள சுரக்க ஆரம்பிக்கும், நம்முள் ஊற்றெடுக்கும் அப்படின்னு இந்த விளக்கம் சொல்லுது. உறையச் செய்தல், இந்த வார்த்தை மறுபடியும் வருது. அதாவது ஓடிட்டு இருக்கிற தண்ணிய ஐஸ் கட்டியா மாத்துற மாதிரி நம்ம உள்ள இருக்கிற இயக்கங்களை ஒருமுகப்படுத்தி அமைதிப்படுத்தினா அந்த இயக்கங்களுக்கு அடியில இருக்கிற அமைதி வெளிப்படும். ஆனா நிறைய பேர் நினைக்கலாம், இந்த அசைவில்லாத நிலை, இந்த உறைஞ்ச நிலை, இது ஒரு மாதிரி செயலற்று இருக்கிறது தானே, இது எப்படி சுதந்திரமா இருக்க முடியும்? இது ஒரு மாதிரி போர் அடிக்கிற நிலையா இருக்குமோ? இது ஒரு பொதுவான சந்தேகம்தான். ஆனா திருமூலர் சொல்ற இந்த அமைதி நிலைங்கிறது ஒரு ஜடத்தன்மை கிடையாது, இல்ல ஒரு வெறுமையான நிலையும் கிடையாது. இந்த குறிப்புகள் சுட்டி காட்டுற மாதிரி இது ஒரு தீவிரமான விழிப்புணர்வோட இருக்கிற நிலை. அப்படியா? ஆமாம், இயக்கங்கள் ஓயும் போது வெளிப்படுறது வெறுமை இல்ல, அதுக்கு பதிலா அது ஒரு முழுமை, ஒரு பேரமைதி, ஒரு தெளிவு. இது செயலின்மை இல்ல, தேவையில்லாத இயக்கங்கள்ல இருந்து கிடைக்கிற விடுதலை. இந்த நிலையில தான் உண்மையான சுதந்திரமும் ஆனந்தமும் இருக்குன்னு திருமூலர் நினைக்கிறார். இது ஒரு ப்ராசஸ். உள்ள இருக்கிற இரைச்சலை குறைச்சு மெதுவா கேட்கிற அந்த அமைதியோட இசைய கேட்கிற மாதிரி. இது ஒரு அகமுக பயணத்தோட உச்சம்னு சொல்லலாம். அப்போ இந்த உள் அமைதியை உணர்றதுனால, இந்த உண்மைத்தன்மையான அமைதியின் ஊற்றை அடையறதுனால கிடைக்கிற பலன்கள் என்னென்ன? இந்த குறிப்புகள் அதை வரிசைப்படுத்துது. இது சும்மா மன அமைதிங்கிறத தாண்டி பல விஷயங்களை கொடுக்குது போல இருக்கு. ஆமா, அந்த விளைவுகள் ரொம்பவே குறிப்பிடத்தகுந்தது. முதல்ல ஒப்பில்லா ஆனந்த நிலைன்னு சொல்றாங்க. இது சாதாரண சந்தோஷம் இல்ல, ஒப்பிடவே முடியாத, காரணமே இல்லாத ஒரு பேரானந்தம், உள்ள இருந்து பொங்கி வர்ற ஒரு நிலை. ஆஹா. ரெண்டாவது விழிப்பு நிலை. இது நம்ம பொதுவா நினைக்கிற விழிப்புணர்வு இல்ல, வாழ்க்கை நிகழ்வுகளையும் நம்ம எண்ணங்களையும் உணர்வுகளையும் எந்த ஒரு விருப்பு வெறுப்பும் இல்லாம அதோட உண்மையான தன்மையில அப்படியே பார்க்கிற ஒரு தெளிவான பார்வை. நம்ம மனசோட கற்பனைகள்ல இருந்தும் தப்பான எண்ணங்கள்ல இருந்தும் விடுபட்ட ஒரு நிலை. பேரானந்தம், தெளிவான விழிப்புணர்வு, ரெண்டுமே ரொம்ப உயர்ந்த நிலைகள். அடுத்து வர்றது பொறுமையுடன் கருணை நிறைந்திருக்கிறது. இது எப்படி சாத்தியமாகுது? அந்த அமைதி நிலை இயல்பாவே பொறுமையையும் கருணையையும் வளர்க்கும். உள்ளுக்குள்ள அமைதி இருக்கும்போது வெளியே நடக்கிற விஷயங்களாலையும் மத்தவங்களோட செயல்களாலையும் நாம சீக்கிரம் பாதிக்கப்பட மாட்டோம். அதுவே பொறுமையா வெளிப்படுது. சரி. அந்த அமைதியிலிருந்து வந்த புரிதல் மத்த உயிர்கள் மேல இயல்பான கருணையை தோற்றுவிக்கும். இதெல்லாம் நாம கஷ்டப்பட்டு வர வைக்கிறதில்ல, அந்த அமைதி நிலையோட இயல்பான வெளிப்பாடுகள்னு இந்த குறிப்புகள் சொல்லுது. இது கேட்கும்போதே நல்லா இருக்கு. நாலாவதா, நம்ம கர்ம சுமைகளை கரைக்கும் தன்மை. இது ரொம்ப ஆழமான, கொஞ்சம் பிலசாபிக்கலான விஷயமா தெரியுதே. இது கொஞ்சம் விளக்க முடியுமா? கர்ம சுமைனா என்ன, அதை இது எப்படி கரைக்கும்? கர்ம சுமைன்னு பொதுவா சொல்றது நம்மளோட கடந்த கால செயல்கள், எண்ணங்கள், அதோட விளைவுகள், அதனால நம்ம உள்ள பதிஞ்சிருக்கிற பதிவுகள், இதையெல்லாம் குறிக்கும். பதிவுகளா? ஆமா, இந்த பதிவுகள் நம்ம இப்போதைய எண்ணங்களையும் உணர்வுகளையும் செயல்களையும் பாதிக்குது, நம்மள ஒரு வட்டத்துக்குள்ளேயே சுத்த வைக்குது. தியானம் மூலமா அடையிற அந்த ஆழமான அமைதி நிலையில நாம இந்த பதிவுகளோட பிடியிலிருந்து விடுபடுறோம். அந்த பதிவுகள் அதோட சக்தியை இழந்து கரையுதுன்னு சொல்றாங்க. ஓ, அப்படியா? அதாவது கடந்த காலத்தோட நிழல் நம்ம அமைவதை குறைச்சு நிகழ்காலத்துல சுதந்திரமா செயல்பட இது உதவுது. இதுதான் கர்ம சுமைகளை கரைக்கிறதுன்னு இந்த குறிப்புகள் சொல்றதோட சாராம்சம். அப்போ இது கடந்த காலத்திலிருந்து ஒரு விடுதலைய தருது. ஐந்தாவதா, நாம முதல்ல பேசணுமே அந்த இயக்க சிறையிலிருந்து சுதந்திரம். இதுதானே இந்த மொத்த பயணத்தோட நோக்கமே, இல்லையா? மிகச்சரி. இந்த அமைதி நிலையை அடையிறது தான் அந்த இயக்க அறிவோட எல்லைகள்ல இருந்து, அதாவது உடல் மனசோட கட்டுப்பாடுகள்ல இருந்து விடுபடுறதுக்கான வழி. இதுதான் உண்மையான சுதந்திரம். கடைசியா 6வது பலன், அழிவில்லா அமைதியின் இயல்பு. இதுதான் உச்சகட்டம். அதாவது நாம அந்த பேரமைதியோட தன்மையை அடைஞ்சிடுறது. கொஞ்ச நேரத்துக்கு அமைதியை உணர்றது மட்டும் இல்லாம நாமே அந்த அமைதியா மாறிடுறது. இது ஒரு முழுமையான டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஆஹா,
இந்த பலன்களை பார்க்கும்போது தியானம் மூலமா அடையிற அமைதிங்கிறது சும்மா ஒரு ஓய்வு நிலை இல்ல, அது ஒரு சக்தி வாய்ந்த மாற்றத்தை உண்டாக்குற கருவான்னு தெளிவா தெரியுது. ஆனந்தம், விழிப்புணர்வு, கருணை, கடந்த கால பதிவுகள்ல இருந்து விடுதலை, இயக்கச்சிறையிலிருந்து சுதந்திரம், கடைசி அந்த அழிவில்லாத அமைதி நிலையை அடையிறது, இது எல்லாமே ஒன்னோட ஒன்னு தொடர்புள்ளதா தெரியுதே. ஆமா, இது எல்லாமே அந்த ஒரே அமைதி நிலையிலிருந்து வர வெவ்வேறு பரிமாணங்கள் தான். நாம ஆரம்பிச்ச இடத்துக்கு வருவோம். எல்லையற்ற அமைதியிலிருந்து வந்த அறிவு இயக்கமா மாறி உடல்கள்ல சிக்கி தவிக்குது. அந்த தவிப்பிலிருந்து விடுபட்டு மறுபடியும் அந்த மூல அமைதி நிலைய, ஆனா இந்த தடவை விழிப்புணர்வோட அடையறதுக்கான பாதை தான் இது. இத திருமூலரோட ஒட்டுமொத்த தத்துவ பார்வையோட சேர்த்து பார்த்தா இது மனித வாழ்க்கையோட இறுதி லட்சியமான முக்தி, அதாவது விடுதலை, அதை பத்தின ஒரு பிராக்டிக்கலான வழிகாட்டல்னே சொல்லலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த குறிப்புகள் கடைசியா சொல்றது என்னன்னா, இந்த நிலையை அடையறதுக்கான குறிப்பிட்ட தியான நுட்பங்களையும் திருமூலர் கொடுத்திருக்காருங்கிறது. ஆனா அந்த நுட்பங்கள் என்ன, அதை எப்படி செய்யணுங்கிறத பத்தி இந்த குறிப்பிட்ட குறிப்புகள்ல விளக்கல. ஆமா, அது சொல்லப்படல. இது உட்பட்டும் ஆர்வத்தை தூண்டினாலும் இன்னொரு பக்கம் இது சும்மா தத்துவ பேச்சு மட்டும் இல்ல, இதுக்குன்னு பயிற்சி முறைகள் இருக்குங்கிறதையும் உறுதிப்படுத்துது. இது ஒரு முக்கியமான கேள்வி இல்லையா? அந்த நுட்பங்கள் என்ன, அதை எப்படி கத்துக்கிறது? ஆமா, அது மிக முக்கியமான குறிப்பு. தத்துவம் கேட்க நல்லா இருக்கலாம், ஆனா அது அனுபவமா மாத்துறதுக்கு நுட்பங்கள் தேவை. அந்த நுட்பங்கள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதே ஒரு பெரிய விஷயம். ஒருவேளை வேற குறிப்புகள்லயோ இல்ல மூல நூல்கள்லயோ அது விளக்கப்பட்டிருக்கலாம். ஆனா இந்த உரையாடலோட நோக்கம் அந்த நுட்பங்களை விளக்குறது இல்ல, இந்த அடிப்படை தத்துவத்தை புரிஞ்சுக்கிறது தான். ஆக சுருக்கமா சொல்லணும்னா, திருமூலர் நமக்கு காட்டுற பாதை இதுதான். நாம எல்லாரும் இயல்பாவே எல்லையற்ற அமைதியோட ஒரு பகுதி தான். ஆனா நம்ம அறிவு புலன்கள், மனம், உயிர்னு இயங்க ஆரம்பிச்சதும் அது தன்னை இந்த இயக்கங்களுக்குள்ள மட்டும் படுத்திக்கிட்டு அதனால வர்ற இன்ப துன்பங்கள்ல சிக்கி ஒரு சிறை மாதிரி நிலையா அனுபவிக்குது. இந்த சிறையிலிருந்து விடுபட்டு உண்மையான சுதந்திரத்தையும் பேரானந்தத்தையும் அடையணும்னா தியானம் மூலமா நம்ம உள்ள இருக்கிற இயக்கங்களை அமைதிப்படுத்தி நமக்குள்ள இயல்பாவே தூங்கிட்டு இருக்கிற அந்த பேரமைதியை தட்டி எழுப்பணும். அப்படி செய்யும்போது ஆனந்தம், தெளிவு, கருணை மாதிரி நல்ல குணங்கள் மலர்றதோட கடந்த காலத்தோட சுமைகள் கரைஞ்சு நாம அந்த அழிவில்லாத எல்லையற்ற அமைதியோட தன்மையே அடையறோம். இதோட ஆழமான செய்தி என்னன்னா, நீங்க தேடுற விடுதலை, நீங்க தேடுற அமைதி உங்களுக்கு வெளியே எங்கேயோ இல்ல, அது உங்களுக்குள்ளே தான் இருக்கு. அது அடைய உதவுற சாவி தியானம்னு திருமூலர் சொல்றார். ரொம்ப அழகா தொகுத்தீங்க. இறுதியா இந்த உரையாடலை கேட்கிறவங்களுக்கு ஒரு சில சிந்தனைகளை விட்டுட்டு போகணும்னு நினைக்கிறேன். திருமூலர் சொல்ற இந்த இயக்க அறிவு, அதாவது நம்ம புலன்களோட ஓட்டம், மனசோட எண்ண அலைகள், உணர்ச்சிகளோட கொந்தளிப்பு, இதெல்லாம் நம்ம அன்றாட வாழ்க்கையில எப்படி வெளிப்படுதுன்னு நீங்க கவனிச்சிருக்கீங்களா? உதாரணமா நீங்க கோவமா இருக்கும்போது, இல்ல ரொம்ப தீவிரமா ஒரு விஷயத்தை பத்தி கவலைப்படும் போது, இல்ல ஏதோ ஒன்னு அடையணும்னு ஆசைப்படும் போது இந்த இயக்க அறிவு எவ்வளோ தீவிரமா வேலை செய்யுது. அந்த நேரங்கள்ல திருமூலர் சொல்ற அந்த அமைதியின் ஊற்றை உணர்றதுக்கான சாத்தியம் இருக்கிற மாதிரி தோணுதா, இல்ல அது மொத்தமா மறைஞ்சிடுச்சுன்னு தோணுதா? நல்ல கேள்வி. இன்னொரு கேள்வி, திருமூலர் விவரிக்கிற இந்த அமைதி நிலைங்கிறது உலக வாழ்க்கையை விட்டுட்டு எங்கேயோ போய் தவம் செஞ்சாதான் அடைய முடியுமா, இல்ல நம்ம அன்றாட வேலைகளுக்கு நடுவுலையும் பரபரப்பான வாழ்க்கைக்கு இடையிலையும் இந்த உள்ளமைதியை உணர முடியுமா? இந்த அமைதிங்கிறது ஒரு விதமான பலவீனமா, இல்ல அதுவே உண்மையான பலமா? செயலின்மைக்கும் அமைதிக்கும் என்ன வித்தியாசம்? இந்த அமைதி நம்ம செயல்களை இன்னும் சிறப்பாகவும் அர்த்தமுள்ளதாகவும் மாற்ற உதவுமா? இதெல்லாம் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. திருமூலரோட வார்த்தைகள் சும்மா ஏட்டுச் சுரக்கா இல்ல, அது நம்ம வாழ்க்கை அனுபவத்தோட ஒப்பிட்டு பார்க்கும்போது புது புது அர்த்தங்களை தரும். திருமூலரோட ஞானக்கடல்ல இருந்து சில துளிகளை ஆராய்ஞ்ச இந்த உரையாடல்ல எங்களோட இணைஞ்சதுக்கு நன்றி. இந்த சிந்தனைகள் உங்க உள்நோக்கிய தேடருக்கு ஒரு சின்ன தூண்டுதலா இருக்குன்னு நம்புறோம்.